ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. முருங்காயை வச்சு புதுவிதமான ஸ்டைலில் முருங்காய் வறுவல் தான் பண்ணியிருக்கோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக்கிங் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரிகிற பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 10 முருங்காய் தான் எடுத்து வந்திருக்கோம். இதை மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா முருங்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துகிட்டு தோல்லாம் நீக்கி வச்சுருக்கோம். இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்காய் வறுவலுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்காய் வறுவலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ண முருங்காய் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முருங்காயை நல்லா 2 டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி வச்சுருக்குது. இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வழக்கம் போல் நம்ம சாமியை கும்பிட்டு சூடத்தை வச்சு அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பு நல்லா பிடிச்சிச்சு. வடச்சட்டி நல்லா ஹீட் ஆனோன்னு 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு சிறிதளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சிறிதளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். இந்த டயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிதமான தீயில கிளறிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும். நம்ம இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டு நம்ம 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அதில் தயிர் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆனது நம்ம தேவையான மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 20 கிராம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 30 கிராம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அதிகமாக காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு 10 கிராம் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காய் இதில் சேர்த்துடலாம். முருங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம போட்டுக்க மசாலா உப்பு எல்லாமே முருங்காயில் சேரும். அப்படிங்கிறனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அருமையான கிளைமேட்டில் மழை பெய்யறப்ப நம்ம இயற்கையோடைய ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பு தகன்னு எரிய வச்சாச்சு. 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடியை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்காயை ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முருங்காய் வேறதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறனால மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி திறந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா கிரேவி எல்லாமே கெட்டி ஆகிடுச்சு. சரி முருங்காய் வெந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை தூக்கி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம முருங்காய் அடுப்பில் இருந்து இறக்கியாச்சு. இறக்கிட்டு ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு வந்துட்டு வாழை இலையை நல்லா விரிச்சு வச்சுட்டு நம்ம முருங்காய் எல்லாத்தையும் வாழை இலையில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முருங்காயை வாழை இலையில் போட ஆரம்பிச்சாச்சு. முருங்காய் வாழை இலைக்கு மாற்றுறதுக்குள்ளே நம்ம பசங்களுக்கெல்லாம் எச்சி வர ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்றலாம்டா அப்படின்னு சொல்லி நின்றாது. ஃபைனலாக நம்ம வாழை இலைக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருக்க வச்சாச்சு. நம்ம பசங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக எல்லாம் வாழை இலைக்கு மாற்றியாச்சு. வாழை இலைக்கு மாற்றிட்டு ஒவ்வொரு பசங்களும் எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம பசங்க எல்லாம் முருங்காயை சாப்பிட்டுக்கிட்டு தயிர் சேர்த்துட்டு நம்ம வரமிளகாய் தூள் அதிகமாக சேர்க்கவும் புளிப்பு சுவையோட காரசாரமாக நல்லா முருங்காய் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பார்த்தோம். எல்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுமா? வீடியோலாம் நமக்கு வேணும்ல? அப்ப நம்ம மறக்காம 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.